ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் 2025-26 வந்தாச்சு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அஃபீஷியல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நம்மளுக்கு அதுக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 8ஆம் தேதி இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றின என்ன, அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லி நம்ம சொல்லாமல் இருந்துருவோமா? லாஸ்ட் இயரே நிறைய பேர் இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீமில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த தடவையும் நிறைய பேர் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு அதுக்கான கமெண்ட் ரிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா நானும் இதே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீமில் படித்தவங்க தான். ஸோ இது உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்கான மெயின் ரீசன் தான் இந்த வீடியோவை போட்டது. ஸோ இது நம்ம சப்ஸ்கிரைபரும் வாண்டடாக கேட்டிருந்தாங்க, அக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கண்டென்ட்ஸை யாருக்கும் நான் சொல்லலாம். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம இது சொல்லியிருக்கோம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்தமாரி வரும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, பதிவேற்றம் செய்ய வேண்டிய சான்றிதழ்கள், டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோடட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 12ஆம் மற்றும் 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ். ஓகேங்களா? ஸோ +1 +2ஓட மார்க் ஷீட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இது மேண்டட்டரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, இது ரிசல்ட் 15 நாளுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க. விண்ணப்பத்தை அதில் குறிப்பிட்டுள்ள பொருத்தமான சான்றிதழ்களையும் சென்னை பல்கலைக்கழக இணையத்தில் +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதியிலிருந்து 15 நாளுக்குள்ள பதிவேற்றம் செய்யணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ +2ஓட ரிசல்ட்ஸ் மார்க்ஸ் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் அப்லோட் பண்ணலாம். டேரெக்டாக போகும்போது நீங்கள் அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை கொண்டு போகலாம். ஒரிஜினலும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதையும் நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ இருக்கிறது உங்கள் ரிசல்ட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ஸ்கூலில் போய் கேட்டிங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்னு ஒன்று கொடுப்பாங்க ஒரிஜினல் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அது எப்போ கொடுப்பாங்க அப்படின்றத கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் வேறு என்ன வேணும் அப்படின்னா, வருமான சான்றிதழ். ஓகேங்களா? இன்கம் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு வேணும். லேட்டஸ்ட் வித்தின் 1 இயர், ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்த மாதிரியான இன்கம் சர்டிஃபிகேட் தாசில்தார் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வட்டாட்சியர் அவங்க தான் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழ் நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இன்கம் சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு அந்த ஸ்கீமில் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீமில் நம்ம இதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றது மட்டும் முன்னாடி சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஓகே, தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா முதல் பட்டதாரி சான்றிதழ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். அதுவும் நம்ம என்னது தாசில்தார் கிட்ட இருந்து தான் இஃப் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் மேண்டட்டரி, கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கணும். அதாவது +2 +1ஓட மார்க் ஷீட் ஸ்டேட்மெண்ட்ஸும் இன்கம் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக வேணும். இதுக்கு அப்புறமா இருக்க மீதி 3ல் தான் நீங்கள் எதை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா முதல் பட்டதாரி சான்றிதழ் வட்டாட்சியரிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நீங்கள் தான் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி இதில் நீங்கள் ரிசர்வேஷன் கேட்கலாம். ஓகேங்களா? 3 டைப்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்குது. ரிசர்வேஷன்னா நம்மளுக்கு ஒரு சில இடஒதுக்கீடு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முதல் பட்டதாரி சான்றிதழ் வச்சுருக்கவங்க ஒரு சில உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கும் செப்பரேட்டான ஒரு இடஒதுக்கீடு தருவாங்க. அதே மாதிரி அப்பா அம்மா இல்லாத ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் தனியாக இருக்க ஒரு இடஒதுக்கீடு தருவாங்க. ஸோ இதை 3 பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் தான் உங்களோட ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், முதல்ல நீங்கள் தான் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்கீம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கான டேட்ஸ் சீக்கிரமாகவே கொடுத்துருவாங்க. லேட்டாக பண்ணுறோம் அப்படின்னா கடைசியாக போகிற மாதிரி இருக்கும். முன்னாடி இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல காலேஜஸ்லாம் கிடச்சிட்டு உங்களுக்கு மீதி இருக்க காலேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா? எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இதில் பெனிஃபிட்ஸ் தான். ஓகே, ஃபஸ்ட் கிராஜுவேட் சொல்லியாச்சு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சொல்லியாச்சு. அதே மாதிரி பேரண்ட்ஸ் இல்லாதவங்க, ஃபாதர் மதர் இல்லாதவங்க நீங்கள் அதில் அப்ளை பண்ணலாம் சொல்லியாச்சு. ஓகேங்களா? இஃப் இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இஸ் நாட் ரிசர்வ்டு இன் ஸ்பெசிஃபிக் டைம். ஓகேங்களா?
நீங்கள் ஒரு வேளை இன்கம் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, கைண்ட்லி அப்லோடு தி அக்னாலஜ்மெண்ட் காப்பி இஷ்யூடு பை தாசில்தார் ஆஃபீஸ் ஃபார் த சேம். ஓகேங்களா, ஒப்புதல் சீட்டு அப்படின்னு தருவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போ இருக்க ஒப்புதல் சீட்டு கரண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒப்புதல் சீட்டில் அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு ஆகி வரமாட்டேங்குது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் செக் பண்ணி அந்த ஸ்டேட்டஸில் இருக்க ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து அதை நீங்கள் என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அது எப்படி அப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வந்து செப்பரேட் ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ என்கிட்ட அப்ளை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு அதை அப்ளை பண்ணி ஃபுல்லாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஆன் ரெசிப்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் த சேம் மே பி சப்மிட்டட் டு த ஆஃபீஸ் டியூரிங் கவுன்சிலிங். அந்த ரெசிப்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் நம்ம வந்து டேரெக்டாக வந்து கவுன்சிலிங் போவோம்ல, ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து இது கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ரெசிப்ட் எடுத்துகிட்டு போனால் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு உங்ககிட்ட அந்த ஒப்புதல் சீட்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணலாம். ஒருவேளை இல்லை என்கிட்ட வந்து சர்டிஃபிகேட்டே இருக்குது அப்படின்னா சூப்பர், அது நீங்கள் வந்து டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க் வந்து, அதாவது 12th மார்க் வந்து 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் ஆல் ஸ்கேன்டு காப்பி டியூலி வில் பி அக்செப்டட். எல்லாமே வந்து ஆன்லைனில் தான், டேரெக்டாக ஆஃப்லைனில் போயிட்டு நம்மளுக்கு இந்த இவ்வளோ காசு கேட்குறாங்க அவ்வளோ காசு கேட்குறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆன்லைனில் தான் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணால் தான் அவங்க அப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மெசேஜ் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த தேதிக்கு இந்த டைமுக்கு நீங்கள் வந்து அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அப்போ தான் வரும், ஆன்லைனில் பண்ணால் தான். ஆஃப்லைனில் போய் நீங்கள் வந்து டேரெக்டாக நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கே போய் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து வராது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் பண்ணிவிட்டு அப்புறம் டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபெயில் டு அப்லோட் த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் இன் ஸ்பெசிஃபிக் டைம் தேர் அப்ளிகண்ட் வில் சிமிலர்லி பி ரிஜெக்டட். கரெக்டாக நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பார்த்து அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இல்லை நீங்கள் அப்ளை பண்ணுற டைமில் அப்படின்றப்போ, ஒருவேளை இப்போ இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ தான் 8th டே ஆகுது. லாஸ்ட் டே வந்து எப்போ பார்த்தீங்க அப்படின்னா 26/5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதியோட முடியுது. ஸோ 26ஆம் தேதிக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு உங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், என்னதான் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட் வைக்கணும். நான் சொன்னேன்ல, இது மாதிரி அப்ளிகேஷன் அப்போது நம்ம டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணுற ஒரு ஒப்புதல் சீட்டுன்னு இருக்கும்ல, ஸோ அதுவோ இல்லைனா வந்து அந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணி அந்த பிரிண்ட்டோ ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் அப்லோட் பண்ணி தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க நம்ம வந்து இதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் சென்னை பல்கலைக்கழக இலவச கல்வி திட்டம் 2025-26 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் நிபந்தனைகள் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இலவச கல்வி திட்டத்தின் கீழ் சென்னை பல்கலைக்கழகத்தில் இணைப்பு பெற்று சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேருவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் மாணவர்கள் 2024-25 கல்வி ஆண்டில் முடிச்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி நான் 2023ல் முடித்தேன், 2022ல் முடித்தேன், நான் வந்து அப்ளை பண்ணலாமான்னா முடியாது. கரண்ட்டாக நீங்கள் யார் வந்து முடித்து அது உடனே நீங்கள் வந்து யூஜிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், இதில் அப்ளை பண்ண முடியும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்கள் முதல் முயற்சியிலோ அனைத்து பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் 11ஆம் மற்றும் 12ஆம் நூற்றாண்டு மதிப்பெண் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது அரியரே இல்லாமல் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் முயற்சினா அரியரே இல்லாமல் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபெயில் ஆகிருக்கக்கூடாது எந்த சப்ஜெக்ட்லேயும். அதே மாதிரி 11th 12th மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றது வந்து கட்டாயமாக வந்து சொல்லியிருக்காங்க. இல்லையெனில் உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா, வருவாய்த்துறை வட்டாட்சியர் வழங்கிய வருமான சான்றிதழின்படி மாணவரின் குடும்ப வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். போன வருஷம் வந்து 2 லட்சம் சொல்லியிருந்தாங்க, இப்போ 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்கமும் நமக்கு வந்து இப்படி ஏற்றிருக்காங்க. ஸோ 3 லட்சத்துக்கு இருக்கா மாதிரி, அதுக்குள்ளே இருக்கா மாதிரி உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நாலாவதா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் குறைந்தபட்சம் 3 இலவச இருக்கைகள் ஒதுக்கப்படும். ஒரு கல்லூரிக்கு 3 சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அதே மாதிரி மாற்றுத்திறனாளி, இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா இல்லாதவங்க அந்த குழந்தைங்களுக்காக. ஓகே, இந்த 3 கேட்டகரியில ஃப்ரீ எஜுகேஷனுக்காக அந்த இடஒதுக்கீடு வந்து செஞ்சு வச்சுன்னு இருக்காங்க. ஸோ எல்லா கல்லூரிலையும் இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இது என்னன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். 3 இலவச இருக்கைகள் ஒதுக்கப்படும். அதாவது ஒவ்வொரு பிரிவின் கீழும் ஒரு இலவச இருக்கை. ஓகேங்களா? இவை பல்கலைக்கழகத்தால் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை மேலே கூடுதல் இடமாக அதை அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 1 அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3இல் ஒரு பங்கு 3 சீட்டா அதில் 1 என்ன அப்படின்னா பெற்றோரை இழந்த மற்றும் ஆதரவற்ற மாணவர்கள் முக்கிய பாடங்களில் பெறப்பட்ட மதிப்பெண்களின் அடிப்படையில் வழங்கப்படும். அதாவது அப்பா அம்மா இல்லாம ஆதரவற்ற குழந்தைங்களா இருக்கிறவங்க வந்து மார்க் பேசிஸ்ல உங்களுக்கு இந்த சீட்டு தருவாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒரு 1000 பேர் போறீங்க அப்படின்னா அதுல மார்க் பேஸ்ல ஏதோ நல்லா படிக்கிற பசங்க பார்த்து அவங்கள நம்ம என்ன பண்ணுவாங்க ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு இந்த சீட்டு வந்து தருவாங்க. ஓகேங்களா? பிரிவு 2 பார்த்தீங்க அப்படின்னா 3இல் ஒரு பங்கு, அதே மாதிரி இந்த 3 சீட் சொன்னோம்ல அதுல ஒரு பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரி மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஊனமுற்ற மாணவர்கள் மற்றும் திருநங்கைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க இதில் வருவாங்க. அதே மாதிரி ஊனமுற்ற மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், அவங்களும் இந்த கேட்டகரியில் வருவாங்க. அதே மாதிரி திருநங்கைகளும் வருவாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் இதில் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னது மார்க் பேசிஸில் இந்த இடம் ஒதுக்கப்படும் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரிவு 3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3இல் ஒரு பங்கு இருக்கைகள் வந்து முக்கிய பாடங்களில் இப்போ இது 3மே இல்லைப்பா, நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டும் இல்லை, அதே மாதிரி திருநங்கை, அந்த ஊனமுற்ற மாணவர்கள், பெற்றோர் இழந்த ஆதரவற்ற எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 80% மார்க் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஃப்ரீ சீட் தராங்க முக்கிய பாடங்களில். ஓகேங்களா? மேஜர் சப்ஜெக்ட்ஸில் 80% மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் தகுதி மெரிட் அடிப்படையில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த 3 கேட்டகரியில் வரல அப்படின்னாலும் நீங்கள் 80% மார்க் வச்சுருக்கீங்க மேஜர் சப்ஜெக்ட்ஸில் அப்படின்னா நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு பிரிவிலும் 1:2 என்ற விகிதத்தில் மாணவர்கள் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுவர். ஒவ்வொரு பிரிவிலையும் 1:2 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஒரு ஃபார்ம் வச்சு நம்மளுக்கு இந்த அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கானது. அண்ட் விண்ணப்பிக்கும் அனைத்து மாணவர்களும் கீழ்கண்ட ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11ஆம் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கண்டிப்பாக கொடுக்கணும். 11th 12th மார்க் ஷீட்டு, சமீபத்திய வருமான சான்றிதழ் ஒரு வருடத்திற்குள்ள இருக்கணும் அந்த இன்கம் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? அதே மாதிரி முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட், அது கீழே வரீங்க நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அதை கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி நலத்திலிருந்து பெற்றிருக்க வேண்டும் சர்டிஃபிகேட்டை. மாதிரி ஆதரவற்றவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே குறிப்பிட்ட ஆவணங்கள் பதிவேற்றம் செய்ய தவறினால் உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும்னு அப்படியே அழுத்தி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாவது வைக்கல, நான் அப்ளை பண்ணுறேன் சும்மாவே பண்ணுறேன் அப்படின்னா கிடைக்காது. கரெக்டாக வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வருமான சான்றிதழ் அல்லது முதல் பட்டதாரி சான்றிதழ் கிடைக்க தாமதமானால் ஏதாவது சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஒப்புதல் சீட்டை பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சான்றிதழை கலந்தாய்வு வரும்பொழுது சமர்ப்பிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒப்புதல் சீட்டு வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை ஒப்புதல் சீட்டில் அந்த உங்களுடைய டீட்டெயில்ஸ் வரமாட்டேங்குது, இப்போ நான் சில டைம் ஒரு 4 பேருக்கு பண்ணியிருந்தேன், 2 பேருக்கு அந்த மாதிரி ஒப்புதல் சீட்டில் அந்த டீட்டெயில்ஸ் வரல. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இருக்கே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நம்பர் இருக்கும் ஓகேங்களா, அந்த சர்டிஃபிகேட் நம்பர், அதை நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்றத காமிக்கும். அதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நீங்கள் ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இலவச கல்வி திட்ட விண்ணப்பத்தை அதில் குறிப்பிட்டுள்ள சான்றிதழ்களுடன் இலவச கல்வி திட்ட விண்ணப்பத்தையும் அதில் குறிப்பிட்ட சான்றிதழ்களுடனும் சென்னை பல்கலைக்கழக இணையதளத்தில், அதாவது இந்த வெப்சைட்டில்
+2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதியிலிருந்து 15 நாள்ல ஓகேங்களா 26ஆம் தேதி வந்து இந்த வெப்சைட் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் 26ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணியிருக்கணும் இதில் அப்ளை பண்ணியிருக்கணும். இதனால ரெட்ல கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் 26/5/2025. ஸோ இதுதான் வந்து கிளியரான ஒரு நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு ஒருவேளை இங்கிலீஷில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கிலீஷ்லேயே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் உங்களுக்கு வேணும் எனக்கு டீட்டெயில்ஸ் நான் ஒரு தடவை செக் பண்ணி போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் வேணுமா இங்கிலீஷ் வேணுமா அப்படின்றதும் கமெண்ட் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வெப்சைட். சென்னை பல்கலைக்கழக மாணவர் இலவச கல்வி திட்டம் அதுக்கான வெப்சைட். இதில் தான் நம்ம போய் என்ன பண்ணுவோம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இங்கே என்ன திரும்ப கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் என்னது 26/5 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் அஃபிலியேட்டட் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ்டு காலேஜஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஓகே, அதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இப்போ எடுத்ததும் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் கொடுக்குறோம். கொடுத்தா இந்தமாரி நமக்கு வந்து காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுனீங்க கேட்டிருக்காங்க. அதர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆச்சு யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும் 2025 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணது 2025 கொடுத்தோன்னா எதுவுமே வராது. இதுவே அதர்ஸ் கொடுத்தா என்ன வரும் நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்றது வந்து வந்துடும். ஸோ 2025 முடித்தவங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹேவ் யூ கிளியர்ட் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் இன் போத் 11th 12th எல்லாத்துலேயும் வந்து அரியர் வைக்காமல் ஃபெயில் ஆகாமல் பாஸ் ஆகிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எஸ் ஆர் நோ அப்படின்றத நம்ம கொடுக்கணும். எஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஒருவேளை நோ கொடுத்தா என்ன வரும் அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்துடும். இது எல்லாமே வந்து ஒரு கண்டிஷன்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ எஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அபவ் 3 lakhs கொடுத்தா என்ன வரும் பிலோ 3 lakhs கொடுத்தா என்ன வரும்னு பார்க்கலாம். அபவ் 3 lakhsனா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஓகேங்களா? என்னவா இருக்கணும் பிலோ 3 lakhs தான் இருக்கணும். அதனால இப்படி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்குறோம். கொடுத்ததும் இந்தமாரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நேம் ஆஃப் த கேண்டிடேட் வந்து உங்களோட பேர் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்கள் பேர் வந்து கேட்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கணும். அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். உங்களோட 12th ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுக்கணும். இதுதான் உங்களோட யூசர் ஐடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி கேட்கும். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டா சிபிஎஸ்சியா அப்படின்றது வந்து கொடுத்துக்கிறோம். +1 பாஸ்தா ஃபெயில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ கொடுத்துட்டோன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு வந்துடும். நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் +1. ஓகேங்களா? பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்ற கொடுத்து ரெஜிஸ்டர் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். இது ரொம்ப லாங்காக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் வந்து பேசிக்கான வந்து டீட்டெயில்ஸ். வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு தமிழா இங்கிலீஷா அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு செப்பரேட்டாக சென்ட் பண்ணுறேன். நீங்கள் 1 to 2 times ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை